என் அன்பான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே குரு பேசுகிறேன். இன்று பேசப்போவது எது பற்றி என்றால், மனம் சார்ந்த பிரச்சனைகளை பேசலாம் இருக்கிறேன். கவனமாக மற்றும் பொறுமையாக கேளுங்கள். நம் வாழ்வில் சில எதிர்பார்க்காத நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கையேறு நிலை தன்மை கொண்டு தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம வாழும் இடத்துல நம்ம ஒரு கெத்தாக இருப்போம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதாக இருப்போம், நம்ம உற்றா உறவினர்களோடு இருப்போம். அவங்களுடைய படைபலம், உங்களுடைய பணபலம் எல்லாம் ஒரு விதமான பாதுகாப்பு அரணோடு தான் வாழ்வோம். எந்த விதம் பாதுகாப்பு அரண் இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த இடம் வந்து புதுசான இடம், வாழும் மனிதர்கள் புதுமையானவங்க, அவங்க நீங்கள் பேசுகிற மொழி பேசாத மக்களாக இருப்பாங்க, உங்கள் இனம் சாராத மக்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விதமான கையேறு நிலை தான். அதுவும் நீங்கள் ஒரு கும்பலாக போனீங்கன்னா, உங்கள் சார்ந்த நபர்கள் போனால் அவங்க இருக்கான்ற ஒரு பக்கபலம் இருக்கும். நீங்கள் மட்டும் தனியாக போனீங்கன்னா ஒரு விதமான ரிஸ்க் எடுக்கிற தன்மை கொண்டதாக தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத சூழல். அப்படி அது ஒரு விதமான ஒரு கடைசி கட்ட நிலைக்கு அங்கே காத்துட்டு இருக்க மாதிரியா இருக்கும். மொழி தெரியாத இடத்துல மாட்டிக்கும் போது அந்த சங்கடத்தை ரொம்ப நல்லா உணரல. நான் சில வருடம் முன்ன புத்தகையை போயிட்டு வந்தேன். புத்தகையை போகும்போது அந்த புத்தருடைய ஞானம் அடைஞ்ச பகுதியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக காத்துட்டு இருந்தேன். அப்போது அங்கிருந்த நபர்கள் வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரேன்னு நல்லா தெரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க, என்னை பார்த்து சிரிச்சு பேசினாங்க. ஒரு ஒரு மாதிரியா இருந்தது. பேசுற மொழி என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஏதோ கிண்டல் கேலி பண்றாங்க, நல்லா தெரியுது. நம்மளால கேட்க முடியாது, ஏன்னா மொழி என்னன்னு தெரியல, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு நக்கல் நையாண்டித்தனம் இருக்கு. இதை தாண்டி நம்ம தனியா வந்திருக்குன்னு ஒரு இது இருக்கு. அது மேற்பட்டு கேட்கலன்னா என்ன கேட்கறது? அங்க ஒரு இதுதான் மொழி தெரியாது, அது தன்னந்தனியா மாட்டிக்கிட்டோம், வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். அதே இந்த இடத்துல வந்து அது மாதிரி நபர்கள் பேசினா இருந்தா முதல்ல பேச மாட்டாங்க. அது மாதிரி பேசுற சூழல் இருந்தா நம்ம என்ன அர்த்தம் புரியும். வார்த்தைகள் தாங்க தடிவனா இருக்கா, இல்ல வந்து உண்மையா அது வேற விதமான மேற்போக்கில் பேசுறாங்கன்னா கண்டுபிடிச்சு அதை பற்றி நியாயமா இருந்தா கேட்கலாம், தவறு கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு கையேறு நிலை தான், அது ஒரு இது குழப்பமான நிலை தான். இது எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? அதாவது நீங்க ஒரு புதுசா ரிஸ்க் எடுக்கிறீங்க, புதுசா ஒரு முயற்சிக்கிறீங்க போது எல்லா இதுவும் வந்து உங்க கட்டுப்பாட்டை விட்டு இழந்து ஏதோ ஒரு தன்னந்தனியா நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அது உங்களுக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கேன். நீங்க எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க தெரியல. அதை நான் அதிகமாக உணர்ந்திருக்கேன். பயத்திலேயே மரண பயன்றது ரொம்ப பெரிய விஷயம். எதிர்பார்க்காத இடத்துல திடீர்னு இப்போ லிஃப்ட்ல போகணும், திடீர்னு லிஃப்ட்ல ஆஃப் ஆயிடுறது, தன்னந்தனியா நடந்து போகும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத நடந்து போகும்போது ஏற்படுது ஒரு உணர்வு. இது மாதிரி தனித்துவமா ஏற்படுற பயம் வந்து ரொம்ப ஒரு பயங்கர இதா இருக்கு. கை காலை கட்டி போட்டு இந்த ISIS தீவிரவாதிய கழுத்துல கட்டி வச்சு அறுக்கிறாங்க. அதுமாதிரி ஒரு நபர் கழுத்துல கட்டி வச்சு கை காலை கட்டி போட்டு அடுத்த நொடி உங்க மரண வாயில நிக்கிற போது அந்த உணர்வு எப்படிப்பட்டது இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இது மாதிரி தான் ஒரு தன்னிச்சையா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு செயல்படுற தன்மை. அடுத்து என்ன நடக்க போகுது என்று தெரியாத இருக்கும்போது மனம் வந்து ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்படும், கடைசி கட்டத்துக்கு நகரம். இதெல்லாம் வந்து நான் எதை மையப்படுத்தி சொல்றேன்னா, நம்மளுடைய மரணமும் வந்து கடைசி கட்டத்துல நடக்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது. ஆனா சாக போறோன்றது நல்லா தெரியும், உயிர் பிரிய போகுதுன்னு தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. அந்த அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுதான் வந்து இது மாதிரி உணர்வு தன்மை கொண்டது. இது போல அனுபவங்கள்லாம் வந்து என் வாழ்க்கையில அடிக்கடிக்கு நடக்கும். நான் இதை வந்து விரும்பி தான் நான் ஏத்துப்பேன். இது வரட்டும்ன்றது ஒரு குழப்பம் இல்லை, அடிவயிறு கலக்கம். அடுத்து என்ன நகர்ப்பு மனசு ஒரு கடைசி கட்டத்தை நகர்த்திடுவேன் நான்.
இதனாலே ரிஸ்க் எடுப்பேன். ஒரு புது மொழியை கத்துக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நம்ம பரிச்சயமான மொழி நமக்கு நல்லா தெரியும். புது மொழி என்னும் போது புரியாது. அது என்னன்னு ஒரு விதம் குழப்பம். அந்த குழப்பத்துக்காக மனசின் குழப்பம். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அந்த மனதின் குழப்பத்தை நான் உன்னிப்பா கவனிப்பேன். அதை ஒரு விதம் குழப்பி அதை விட்டு அந்த மனசை எரியணும். அது எரிகிறது அது ஒரு விதமான ரிஸ்க் எடுக்கிற சூழல தான் கொண்டு போக முடியும். இது ஒரு விதமான கேம் தான். இது அகநிலை புரிந்தவங்க இந்த கேம் நல்லா விளையாடலாம். புரியாதவங்க மனதோட அடையாளப்படுத்துறவங்க விளையாடுறது ரொம்ப கடினம். இதுக்கு தியானம் பெரிய உதவியா இருக்கணும். தியானம் செஞ்சா இந்த கேமை நல்லா சிறப்பா விளையாடலாம். அடுத்து என்ன நகர் ஜிப்ரிஷ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஜிப்ரிஷ்னா ஜிப்பர்னு ஒரு ஞானி இருந்தார். அவருடைய மொழியை என்ன மொழி பேசுறாருன்னு தெரியாது. வாயில வந்ததெல்லாம் வளருவாரு. இப்போ எதனா ஒண்ணு பேசுறது, அது என்ன லாங்குவேஜ் தெரியாது. அவர் வாழ்நாள் ஃபுல்லா அந்த மொழி தான் பேசிட்டு இருந்தார். அதுக்கான இலக்கண வடி எதுவுமே கிடையாது. மக்கள் யாரும் பேசல. அவர் தான் அந்த மொழியை பேசியிருந்தாரு. ஜிப்ரிஷ் லாங்குவேஜ்னு பேரு. உங்களுக்கு என்ன வாயில வருதோ, எந்த வார்த்தைன்ற இதெல்லாம் மனதை குழப்பம் ஒரு கலை. மனதை ஒரு விதம் குழப்பி விட்டுறது. குழப்பி விட்டுனா அது கலங்கன குட்டையில மீன் பிடிக்கிறது. ஒரு வித குழப்பம். மனம் ஒரு விதமான வார்த்தை வடிவம் கொண்டது, மொழி வடிவம் கொண்டது. அந்த மொழியற்ற நிலையில தான் மனதுடைய உண்மையான முகத்தை பார்க்கலாம். இப்போ நீங்க ஒவ்வொரு எண்ணங்களும் எண்ணங்களே அந்த வார்த்தைகள் வடிவம் கொண்டுதான் வரும். நீங்க பேசுறீங்க, நினைக்கிறீங்கன்னா அது வார்த்தை வடிவம் கொண்டுதான் வரும். உங்க யாருன்னா திட்டினதுன்னா அந்த திட்டுதல், பாராட்டுதல் வார்த்தைகள்லாம் வடிவம் கொண்டுதான் உங்களுடைய மனத்திரையில ஓடும். அந்த எண்ணங்களுக்கு மிக முக்கிய காரணமா இருக்குது வார்த்தைகள், மொழி வடிவம். அந்த மொழியே ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டோம். அதாவது ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் கொலாப்ஸ் பண்ணிட்டா மனம் அந்த இடத்துல ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுரும். அந்த குழப்ப நிலையிலிருந்து அந்த குழப்ப நிலையை கவனிச்சா மனமே தூக்கி வெளி வீசிடலாம். மனமற்ற நிலையில தான் முழுமையான தியான நிலை ஏற்படும். இது புத்தர் சொல்லும் கருத்து. ஓஷோவும் அதை வழிமொழிகிறார். இத மனம் சார்ந்த பிரச்சனைகள் என் யூடியூப் லிங்கில் ஆர்கே குரு என டைப் செய்தால் என் யூடியூப் பக்கம் வரும். அதில் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அதன் பக்கத்திலே பெல் பட்டன் ஒன்று இருக்கிறது, அதையும் அழுத்துங்கள். யூடியூபில் எப்போதெல்லாம் நான் பதிவேற்றுகிறேனோ அப்போதெல்லாம் தங்களுக்கு நோட்டிபிகேஷன் பதிவு தெரிய வரும். என் யூடியூப் பக்கத்தில் பல்வேறு தலைப்புகளில் வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களை நான் பேசி வருகிறேன். தேவைப்படும் போது நீங்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் மேலான கருத்துக்களை RK Guru3 எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் 3gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவியுங்கள். ஒரு காட்சி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.